மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் குமரி கோமேதகம் ஆர் பொன்னப்ப நாடார் அவர்களுக்கு ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் திருவுருவச் சிலை அமைக்கும் பணியினை துவங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேப்பமூடு சர் சி.பி. ராமசாமி பூங்கா வளாகத்தில் குமரி கோமேதகம் ஆர் பொன்னப்ப நாடார் அவர்களின் திருவுருவச் சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு மாநில உணவு ஆணைய தலைவர் என் சுரேஷ்ராஜன், கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் ஜே.சி. பிரின்ஸ், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே. ராஜேஷ்குமார், விலவாங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் தாரகை கத்பாட், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் ரே. மகேஷ், நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையாளர் சந்த் கிருஷ்ணா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செய்தி தொடர்பு அலுவலர் ஜான் ஜெகன் பிரைட், உதவி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செல்வர் லெட் சுஷ்மா மற்றும் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட மக்களால் குமரி கோமேதகம் என்று போற்றப்படுகின்ற, எங்களுக்கெல்லாம் அரசியல் ஆசானாய் திகழ்கின்ற அமரர் பொன்னப்ப நாடார் அவர்கள் தாவர காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக அரசின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சிறப்பாக செயல்பட்டவர். இந்த மாவட்டத்து மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்று ஒரு குமரி கோமேதமாக திகழ்ந்தவர். அவருடைய நினைவால் நாகர்கோவில் இருக்கக்கூடிய இந்த பொன்னப்பர் திடல் பக்கத்தில் அவருக்கு ஒரு திருவுருவச் சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாவட்டத்து மக்களின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடத்தில் தெரிவித்த அவர் எந்த மறுப்பும் கூறாமல் இன்முகத்தோடு அதற்காக 50 லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்து அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த பகுதி தேர்வு செய்யப்பட்டு இன்று குமரி கோமேதகம் பொன்னப்ப நாடாருடைய திருவுருவச் சிலை இந்த பகுதியில் அமைய இருக்கிறது. இந்த நிகழ்வில் நாங்கள் எல்லோரும் வந்து அவருடைய திருவுருவச் சிலை அடிக்கல் நாட்டு பணியை துவங்கி வைப்பது எங்களுக்கு ஒரு பெரும் பேராக கருதுகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய அரசியல் அவர் தான் ஒரு முன்னோடி. எனவே அந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டது மக்கத்தை மகிழ்ச்சியிருக்கிறோம். குமரி மாவட்டத்தின் சார்பில் அவருடைய குடும்பத்தார் சார்பில் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு தெரிவிக்கிறோம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.